पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मामा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांतिः। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாக்கிய பாஷ்யத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், 3 மந்திரங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். 3 மந்திரத்துக்கு பிறகு 4வது மந்திரம் பேஜ் நம்பர் 555 வாக்கிய பாஷ்யத்துல. பதபாஷ்யம் பார்க்கணும் அப்படின்னா பதப்பதார்த்தம் பார்க்கணும்னா 335 454 2 மாற்றி மாற்றி பார்த்துருங்க. 4வது மந்திரம் பார்த்தீங்கன்னா இதுதான் உபதேசம். இன்னைக்கு ஆரம்பிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உபாசனைக்கான உபதேசம். இதுவரைக்கும் பார்த்தது அகங்கார நாசத்துக்காக செய்யக்கூடிய கதை பார்த்தீங்கன்னா யக்ஷ உபாக்கியானம் சொல்லுவோம். அந்த யக்ஷ உபாக்கியானம் பூரணமா முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், அபிமானம் நாசமாகிறது மூலமா என்ன நடக்கணும், சமத்துவம், மனசுல சமத்தன்மை கிடைக்கும், மனசாந்தம் கிடைக்கும். அந்த மனசாந்தம் கிடைச்சதுக்கு பிறகுதான் உபாசனை செஞ்சோம் அப்படின்னா அந்த உபாசனை ஏகாகிர சித்தத்தை கொடுக்கும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், மனசாந்திக்கு அப்புறம்தான் உபாசனை. நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா தியான மண்டபம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த தியான மண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள கூட்டமா நுழைவாங்க. 2 நிமிஷம் உட்காருவாங்க போயிடுவாங்க, 2 நிமிஷம் உட்காருவாங்க போயிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா மனசாந்தி இல்லை அப்படின்னா நீங்க உட்கார்ந்து கண்ண மூடி உட்கார்ந்து நீண்ட நேரம் உட்கார முடியாது, ஈஸ்வரனை தியானிக்க முடியாது. அப்ப தியானிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவை அப்படின்னா சமம் தேவை. அந்த சமம் எதனால கிடைக்கும், கீதால பார்த்தோம் அப்படின்னா கர்ம யோகத்தினால கிடைக்கும்னு சொல்லிச்சு. அதே பார்த்தீங்கன்னா இங்க என்ன சொல்லிச்சு அப்படின்னா கர்த்திருவத்தை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் மேல போட்டுட்டா நமக்கு மனசாந்தி கிடைக்கும்னு சொல்லு. ரொம்ப அற்புதமான சித்தாந்தம். அப்ப நான் இன்னைக்கு காலையில சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் பக்தனா மாறுறோம். அப்பதான் கர்ம பல தியாகமே நடக்கும், ஈஸ்வரன் பார்த்துப்பார் அப்படின்னு பண்ணிட்டு. 2வதா பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டெப்புக்கு போறோம், விராட் உபாசனா.
அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர கர்த்திருக்கம். இதம் சர்வம் ஈஸ்வர கர்த்திருக்கம். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே ஈஸ்வரன் பண்றார். நான் வந்து பாத்தீங்கன்னா அகம் நிமித்த மாத்திரம், நான் வந்து வெறும் நிமித்த மாத்திரம் தான், நான் செய்யவில்லை, ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு மூணாவது ஸ்டெப்புக்கு போறோம். அப்ப நாலாவது ஸ்டெப்பு தான் ஞானத்துக்கு போறது. வந்து பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே நடக்கவே இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம், எல்லாமே ஆபாசம் அப்படின்னு நாலாவது ஸ்டெப். அப்ப நாலாவது ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து என்ன பண்ணிருக்கு பாருங்க, இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் நாசமாச்சு. அபிமானம் நாசமாகிறது மூலமா என்ன ஆச்சு அப்படின்னா மனசாந்தி. அவன் உட்கார்ந்து மெடிடேட் பண்றான், வித்யா அனுகிரகம் பண்ணுது. பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்தது ஈஸ்வரன், அவர்தான் உங்களுக்கு ஜெயம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வர சாட்சாத்காரம், கர்த்திருத்துவ நாசம் நடந்துச்சுனாவே, அபிமானம் நாசமாச்சுனாவே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட சாட்சாத்காரம் சம்பவிச்சிடும். அப்ப நான் இல்லை அப்படின்னு எப்போ ஒருத்தர் உணர்றோமோ, நான் செய்யவில்லை அப்படின்னு கர்த்திருத்துவம் போகுதோ, ஜீவத்துவம் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஜீவத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அம்சம் தான் அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. ஒண்ணு வந்து கர்த்திருத்துவம், இன்னொன்னு வந்து போக்திருத்துவம். நான் கர்த்தா நான் போக்தான்னு நம்ம அந்த தன்மையை ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா அகங்காரம் போயிடும். அகங்காரத்தோட முக்கியமான இதே அகம் கர்த்தா இது அகங்காரம். நான் கர்த்தா இல்லைன்னு நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னா முக்தனாயிடும். அப்போ இந்த விஷயம் வித்யா மூலமா இந்த இந்திரனுக்கு தெரிய வந்துச்சு, சாட்சாத்காரம் நடந்துச்சு அப்படின்னு முடியும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போற போக்குல கீதா படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் போறோம். நம்ம இந்திரன் மாதிரியோ வாயு பகவான் மாதிரியோ அக்னி பகவான் மாதிரியோ நம்ம இல்லை. அப்ப நம்ம சாமானிய ஜனங்கள். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, முதல்ல கர்ம பல தியாகம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனைக்கு அப்புறம் தான் ஈஸ்வர கருத்திற்கம்ன்ற ஸ்டெப்புக்கு போகணும். நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ், கொஞ்சம் கேப் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், உபாசனைக்காக சுத்தியானது நாலாவது மந்திரத்தை ஆரம்பிக்கும். தஸ்யைஷ ஆதேஷோ தஸ்யைஷ ஆதேஷோ யதேதத் வித்யுதோ வித்யுததா யிதேன்யமி நிஷதா யத்யதி தைவதம். தஸ்யைஷ ஆதேஷோ யதேதத் வித்யுதோ வித்யுததா யிதேன்யமி நிஷதா யத்யதி தைவதம். அந்த மூணு போட்டிருக்குன்னா 3 மாத்திரை லென்த் பண்ணணும்னு அர்த்தம். தஸ்ய ஏஷ ஆதேஷோ, தஸ்யனா அந்த பிரம்மத்தை உபாசிப்பதற்கு. பிரம்மம் எது? சுத்த பிரம்மம். அதை வந்து பாத்தீங்கன்னா உபாசனைக்கு கொண்டு வரும்போது அதுக்கு என்ன பேர் வந்துடும்? சகுண பிரம்மம் அப்படின்னு ஆயிடும். எங்கெல்லாம் ஒரு டைம் ஸ்பேஸ், ஒரு நாமம், ஒரு ரூபம் பிரம்மத்துக்கு மேல நம்ம போட்டோம்னாலும் அது வந்து பாத்தீங்கன்னா சகுணத்தை தான் குறிக்கும், நிர்குணத்தை குறிக்காது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வைக்க போறோம். இப்போ பேர் வைக்கிறோம், ஏதோ ஒரு குணங்களை கொடுக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அது சகுணமாயிடும். நிர்குணம் தான் வந்து பாத்தீங்கன்னா சகுனமாகுது. நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஈஸ்வர பக்தியை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சான்ஸ் இல்லவே இல்லை. ஏச சர்வேஸ்வர யோச யோனிகி. பக்தி வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுகிரகம் கிடைச்சா மட்டும்தான் கேட் பாஸ் கிடைக்கும். ஏஷ யோனி சகுன பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய பிராணன் தூக்கத்துல இருக்குல்ல பிராணன். அந்த தூக்கத்தை தாண்டினாதான் சுத்த பிரம்மத்தை அடைய முடியும். அவ்யாக்கிருதம், அதுக்கு பேர் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர். தூக்கத்துல இருக்கிற தத்துவத்துக்கு பேர் அவித்யா, அவ்யாக்கிருதம், அவ்யக்தம் அப்படின்னு பேர். நீங்க எங்க மெடிடேஷன் பண்ணாலும் என்ன ஆகும்? எங்க போய் நிற்போம்? லாஸ்ட்ல லயத்துல போய் மாட்டிப்போம். புத்தியை தாண்டினீங்கனாவே, புத்தி தத்துவத்தை தாண்டினீங்கனாவே என்ன ஆகும்? இந்திரியத்தை நல்ல மெடிடேஷன் மூலமா கிராஸ் பண்ணலாம், மனசை கிராஸ் பண்ணலாம், புத்தியை கிராஸ் பண்ணி போகலாம். புத்தியை கிராஸ் பண்ணி போகும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டும். எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் என்ன ஆயிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த சூன்யத்தை சொல்லக்கூடிய அந்த விபாசனா இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தூக்கம்னு சொல்லக்கூடிய அவ்யாக்கிருதத்துல போய் முடிவடைந்து விடும். அந்த தூக்கத்துக்கு பேரு வெளிப்படாத தத்துவம். அங்க யார் இருக்கா? சைத்தன்யம் பிளஸ் மாயா. இந்த சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்து இருக்கிற அவஸ்தைக்கு தான் என்ன பேர் சொல்லியிருக்கோம்?
பிராண தத்துவம். அப்ப நம்ம எங்க போய் முட்டிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ச ஏச சேது. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்சாரத்தோட கரை. கரைனா என்ன அர்த்தம்? டேம் மாதிரி. எங்க போய் இந்த சம்சாரம் போய் லாஸ்ட் எண்டு போய் எங்க போய் நிற்கும்? அந்த கரைக்கு தாண்டி போகாது. எதுப்பா கரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வர தத்துவம் அவ்யாக்கிருத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா கரையாக இருக்கு இந்த சம்சாரத்துக்கு. நீங்க இன்னைக்கு காலையில அந்த கரையில இருந்து வெளியில வந்தீங்க, இன்னைக்கு நைட்டு போய் அடுத்த கரையில போய் மறைஞ்சு போயிடும். திரும்ப அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்புவோம் நாளைக்கு காலையில, திரும்ப நாளைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கரைக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போயிடும். 2 கரை எதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி, நேற்று ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி, இவ்வளவுதான். நம்ம ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரியும் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இருக்கிறது தான் ஜீவன். இந்த மொத்த சம்சாரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேத்துன்னு சொல்லுது. சேத்துனா என்ன அர்த்தம்னா கரை போன்றவர். யாரு? பரமேஸ்வர தத்துவம். கரையை தாண்டி போக முடியுமா சுவாமினா? கரையை தாண்டி போகவே முடியாது. அப்ப ஈஸ்வரனோட அனுகிரகம் இல்லாம நீங்க கரையை தாண்டி போக முடியாது. நிறைய இடத்துல ரொம்ப ட்ரை ஆகி போச்சு வேதாந்தம். இப்ப எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, ரொம்ப நாஸ்திகவாதம் மாதிரி ஆகி போச்சு இப்போ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அதெல்லாம் இல்லை, நாஸ்திகம் இல்லை. ஈஸ்வரனோட அனுகிரகத்துக்காக நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்கு. கர்மயோகமும் ஈஸ்வரனை ஆதாரமா வச்சுதான் பண்றோம், உபாசனையும் ஈஸ்வரனை ஆதாரமா வச்சுதான் பண்றோம். அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட அனுகிரகம் இருந்தா தான் முடியும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா உபாசனை சொல்லப்படுது. எப்படி? சகுனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பிடிக்க முடியும். நேற்று சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லியிருக்கேன், ஆலம்பன விஷயத்துவார். சகுனம் வந்து பாத்தீங்கன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா ஆலம்பனம் பண்ண முடியும், பிடிக்க முடியும். நாமத்தையோ ரூபத்தையோ நம்ம வந்து பற்றி கொள்ள முடியும். ஒரு கிரீப்பர் மாதிரி நம்ம மனசு. நிர்குண நிராகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மனசால பிடிக்க முடிய மாட்டேங்குது. நிர்குணம் அப்படின்னா அது நிமிஷ நேரம் கூட நிக்க முடியல அதால. அப்ப என்ன பண்றது அப்படின்னா சகுனத்துல அதை வந்து பாத்தீங்கன்னா கட்டி போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால சகுனத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உபாசிக்க வேண்டும். அப்ப மெதுவா 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 ஒரு தத்துவத்துல மனசை நிப்பாட்டி அதுக்கப்புறம் அந்த தத்துவத்தையும் கடந்து போற சாமர்த்தியம் இந்த மனசுக்கு உண்டாகிவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா யோனி. நல்லா யோனினா என்ன அர்த்தம்? துவாரம். இந்த மோட்ச பூமியில பிரவேசம் பண்றதுக்கு பக்தி தான் துவாரம். நல்லா புரிஞ்சுக்கணும். பகிரங்கம், அந்தரங்கம். அந்தரங்கத்துக்கு மேல நீங்க வந்து சிரவண மனன நிதித்தியாசனம் போகணும் அப்படின்னா, அந்த ஞானம் நிர்குண ஞானம் நமக்கு டைஜஸ்ட் ஆகணும்னா நீங்க அந்த உபாசனான்னு சொல்லக்கூடிய அந்தரங்கத்தை கிராஸ் பண்ணிருக்கணும். திரும்ப 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 பகவான் இடத்துல கர்த்திருவத்தை தூக்கி போடணும். போட்டாதான் சம்பவிக்கும். நான் பண்ணல, நீ பண்ற, நீதான் எல்லாமா இருக்க அப்படின்னு திரும்ப 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 பாவிச்சு 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 நான் இல்லை நீதான் இருக்கிறாய் அப்படின்னு பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம்னு வரணும். சர்வம் பிரம்மமயம். அப்பதான் நம்மளால வந்து பார்க்க முடியும். நம்மளோட இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த டோட்டல்ல மெர்ஜ் பண்றதுக்கான சாமர்த்தியம் இந்த பக்தியில தான் உண்டாகும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இந்த மந்திரத்துக்கு வந்துருங்க. தஸ்ய ஏஷ ஆதேஷோ. தஸ்யன்றதுக்கு அர்த்தம் அந்த பிரம்மத்திற்கு. பிரம்மம்னா இந்த இடத்துல ஈஸ்வரனுக்கு, சகுண ஈஸ்வரன் இல்லைன்னா சகுண பிரம்மம். அந்த பிரம்மத்திற்குடைய ஏஷ ஆதேஷோ. இது ஆதேசமாகும். எது ஆதேசம்ன்றதுக்கு அர்த்தம்? உபாசனம். உபாசனம் செய்யக்கூடிய மெத்தடு இதுதான். எத்து ஏதத்து. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இந்த வித்யுதோ வித்யுததா, எந்த இந்த மின்னலானது. வித்யுத் அப்படின்னா என்னன்னா மின்னல்னு அர்த்தம். எந்த மின்னலானது நம்ம பார்க்கணுமே ஸ்பெஷலா. இப்ப பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு மேல இருந்து வீடியோ போட்டுட்டே இருக்காங்க. புர்ஜ் கலிஃபால வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்னல் கனெக்ட் ஆகுற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா மின்னல் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. துபாயில இருட்டா இருந்து மின்னல் வர்றது நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த மின்னல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா மின்னுகின்றதோ அதான் சொல்லுது. எத்து ஏதத்து வித்யுதோ. வித்யுதோ அப்படின்னா வித்யுதா, இந்த மின்னலானது. வித்யுததா. வித்யுததா அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்னுகின்றதோ, மின்னுகின்ற தன்மை இருக்கோ. மின்னல்னா என்ன அர்த்தம்? மின்னல் வேற, பிரகாசம் வேறையா? மின்னுதல் வேறையா? 2 வேற வேறையா? ஒண்ணுதானா? 2. மின்னல் மின்னுகின்றது நம்ம சொல்றோம்ல, இதுக்கு என்ன பேரு? மின்னல் மின்னுகின்றதுன்னு சொன்னா யோகத்துல அதுக்கு என்ன பேரு? நம்ம தான் நேற்று கிளாஸ்ல பார்த்துக்கோம். ராகோகோ சிரஹா. ஞாபகம் இருக்கா?
விகல்பம். விகல்பத்துல என்னது, ரெண்டு பேர் வந்து ஒன்னுத்துக்கே ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றது. மின்னல் மின்னுகின்றது நம்ம சொல்றோமே, மின்னுதல் தான்ப்பா. மின்னுதல் அதான் மின்னல். மின்னல் மின்னுகின்றது இல்ல. சூரியன் பிரகாசிக்கின்றான் இல்ல, பிரகாசம் தான் சூரியன். சூரியன் தனியா இருக்கான், அவன் பிரகாசிக்கின்றான் அப்படின்லாம் இல்ல. இதுதான் உங்களுக்கு, இதான் விகல்பம்னு பேர். ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப மின்னல் எந்த விதமாக மின்னுகின்றதோ, மின்னல்னா என்ன அர்த்தம், பிரகாசம் தும் ஒரு வாட்டி வந்துருது. இந்த விதமா இதி இதி அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இதி இத்து யமி மிஷதா அப்படின்னு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்னென்ன சப்தம், இதி, அப்புறம் இத்து, அதுக்கப்புறம் யமி மிஷதா, 3 சப்தம் இருக்கு. இதியின் யமி மிஷதான் இருக்கு. பிரிச்சோம் அப்படின்னா இதி, அதுக்கப்புறம் இத்து, அதுக்கப்புறம் யமி மிஷதா அப்படின்னு 3 சப்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதி இத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசைச்சொல். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அர்த்தம் இல்லை. இத்தி இத்து யமி மிஷதா, யமி மிஷதா. யமி மிஷனம் அப்படின்னா, யமிஷனம் அப்படின்னா கண் இமைத்தல் அர்த்தம். கண் இமைத்தல் போல அப்படின்னு 2வது உபதேசம். இது அதிதெய்வதம். இந்த விதமாக அதிதெய்வதம். அதிதெய்வதம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம்னு 3 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையில சொல்லப்படுது. வேதாந்தத்துல இருக்கிற உபாசனைகள்ல ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3ம் சேர்ந்து இருக்கும். உலகத்துல சொல்லக்கூடிய மற்ற உபாசனைகள் யாருக்கும் இது தெரியவே தெரியாது. உலகத்துல இருக்கிற உபாசனைகளுக்கும் வேதத்துல இருக்கிற உபாசனைகளுக்கும் டிஃபரெண்ட் என்னன்னா, ஒண்ணுத்தோட முடியாது. ஆத்தியாத்மிகத்தோட உபதேசம் முடியாது, ஆதி தெய்வீகத்தோட உபதேசம் முடியாது, ஆதி பௌத்திகத்தோட உபதேசம் முடியாது. மற்ற உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு அம்சத்தை தான் தியானிக்கிறாங்க. நம்ம அத்வைத சித்தி உண்டாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 3 விஷயத்திலையும் என்ன பார்க்கணும், பிரம்மத்தை வந்து உபாசனா நடக்கணும். எப்படி, நானும் பிரம்மமா இருக்கேன், இந்த பஞ்சபூத்தங்களும் பிரம்மமா இருக்கு, தேவதைகளும் பூத்தமா இருக்கு, அந்த ஈஸ்வரனும் அதுவா இருக்கார் அப்படின்னு தேவதா, அதுக்கப்புறம் பூத்தங்கள், அதுக்கப்புறம் நான், இந்த தேகத்துல இருக்கிற இந்த நான், இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமா ஆக்குறது. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசனம்னு பேர். நீங்க ஏதாவது மெடிடேஷன் பண்றீங்கன்னா என்ன ஆகும், பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தத்துவத்தை நம்ம மெடிடேட் பண்ணுவோம். இந்த 3 அம்சம் வராது. இந்த 3 அம்சத்தையும் இணைக்கிறது தான் வந்து பூரணமான உபாசனை. இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, வித்யுத் எவ்வாறு மின்னுகின்றதோ, இது வந்து என்னது, வெளியில. வெளியிலன்னா என்ன அர்த்தம் எடுக்கணும், ஆதி தெய்வீகம் இல்லைன்னா ஆதி பௌத்திகத்துல இருக்கிறது. இந்த ஆதி பௌத்திகத்தையும் ஆதி தெய்வீகத்தையும் ஒன்னா இணைச்சுக்கிட்டு இங்க வருது. இதுக்கு அடுத்தது யமி மிஷனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணு இமைத்தல். இதுக்கு பேர் வந்து ஆத்தியாத்மிகம். நான் என்ன பண்றேன், ஒரு மின்னல் வருது. எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல இருட்டு. நல்ல இருட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மின்னல் மின்னுச்சு அப்படின்னா அங்க இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசப்படுத்திட்டு போகுது. அதான் நேற்று வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 3 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாகி போச்சு. அப்படி இருட்டானதுக்கு பிறகு வானத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மின்னல் வந்து பார்த்தீங்கன்னா மின்னும் போது அந்த சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரகாசம். அது போன மாத்திரத்துல க்ஷண நேரத்தில் திரும்ப இருட்டாயிரு. மின்னல் மின்னும் போது பிரகாசம், மின்னல் மறையும் போது இருட்டு. அப்ப வந்து 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 பார்த்தீங்கன்னா பிரகாசம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் அது பிரகாசப்படுத்தும். அப்போ ஆதி தெய்வீகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகாசமாக மின்னல் மின்னுவதை போன்று பிரகாசிக்கின்றார். 1. இது ஆத்தியாத்மிகத்துல என்ன அப்படின்னா 2 வெரைட்டியா நம்ம சொல்றோம். இங்க வந்து கண் இமைத்தல். கண்ணை வந்து பாத்தீங்கன்னா திறக்கிறேன் மூடுறேன், திறக்கிறேன் மூடுறேன். திறக்கும் போதெல்லாம் எதிர்க்க இருக்க விஷயங்கள் பிரகாசிக்குது, மூடும் போதெல்லாம் அது மறையுது. பிரகாசிக்குது மறையுது, பிரகாசிக்குது மறையுது. எப்படி மின்னல் மின்னுதோ அதே மாதிரிதான் நம்மளோட கண் இமைகளும் இமைக்கின்றன. இந்த 2 சிமிலாரிட்டியை பார்க்கறது. மின்னல் ஆதி தெய்வத்தம், அதிதெய்வத்தம் அப்படின்னு பேரு. அதே வந்து ஆத்தியாத்மிகத்துல கண் இமைக்கிறது, இதுதான் மின்னுதல் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் 2வது கண்டத்துல, பிரதிபோத விதித்தம் மதம் அப்படின்னு.
ஒவ்வொரு தாட்டு வரும்போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டும் மின்னல் மாதிரி தோன்றி தோன்றி மறையுது. ஒவ்வொரு தாட்டு வரும்போதும் ஒரு ஞானம் உண்டாகுது அப்படின்னு. ரொம்ப உத்கிருஷ்டமா இருக்கிறவங்க, நல்ல புத்திசாலியா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா தாட்டுக்கே போயிடலாம். ஒரு தாட் உண்டாகுது அப்படின்னாவே, புஸ்தகம்னு ஒரு தாட் உண்டாகுதுன்னா அந்த புஸ்தகத்துல இருக்கிற நாமம் ரூபம் பொய், அந்த நாம ரூபத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, நான்ற பிரகாசம் இருக்கு. அப்ப பிரதிபோத விதித்தம்னா ஒவ்வொரு விற்த்தியிலையும் ஒவ்வொரு அறிவிலையும் நான் இருக்கேன், பிரம்மம் இருக்கு அப்படின்னு, பிரகாசம் இருக்கு அப்படின்னு அறிஞ்சா அது மத்தியம் அதிகாரிக்கு விஷயம். அந்த எனக்கு சுவாமி அந்த சாமர்த்தியம் எனக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணை திறங்க மூடுங்க, கண்ணை திறங்க மூடுங்க. ஆமா, தோன்றி மறையுது, தோன்றி மறையுது, தோன்றி மறையுது. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்னலும் வெட்டுது மறையுது, மின்னலும் வெட்டுது மறையுது, மின்னுது மறையுது, மின்னுது மறையுது. அப்ப மின்னும் போதெல்லாம் அறிவு பிரகாசம், கண்ணு இமைக்கும் போதெல்லாம் அறிவு பிரகாசம். அதுதான் ஈஸ்வரத்தன்மை அப்படின்னு, அந்த பிரகாசம் தான் ஈஸ்வரன். கண்ணை மூடி மறைங்க. அப்ப நீங்க வந்து எங்கேயும் ஈஸ்வரனை தியானம் பண்ண வேணாம், கண்ணை மூடி அமைங்க. இதான் ஈஸ்வரன் அப்படின்னு. இப்ப நம்ம காலையில வந்து பாத்தீங்கன்னா பிராண வீக்ஷணம் பண்றோம், ஓங்காரத்துல கவனம் கொடுக்குறோம், இதெல்லாம் உபாசனை மெத்தட் இருக்குல்ல. இப்ப உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்துகிட்டு கண்ணை எமைங்க. எமைக்கும் போது வந்து பிரகாசம், மூடுங்க, பிரகாசம் இல்லை, தனியா ஏகாந்தமா இருந்துகிட்டு அப்ப என்ன பண்ணுங்க, தொடங்க மூடுங்க, தொடங்க மூடுங்க. மூடும் போதெல்லாம் இருட்டு, துறக்கும் போதெல்லாம் பிரகாசம். அந்த பிரகாசம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு, ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னு. அவனை மின்னல் என்னது, ஜோதி, வேற எதுவும் இல்லை. நம்ம இந்து மதத்தில் இருக்கிற ஜோதி ஸ்வரூபம்ன்ற தத்துவமே என்னன்னு கேட்டீங்கன்னா பிரகாசம், அறிவு, நாலேஜ், தான் அவேர்னஸ். அப்ப இந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்மத்துல இந்த விதத்துல சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகாசத்திலேயே கவனம் கொடுக்கிறது. டக்குன்னு மனசு நிற்கும். இந்த உபாசனை பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஜோதியில வந்து மனசு நிக்கிறது ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் நடக்கும். எங்க ஏகாந்தமா ஆப்போசிட்ல வந்து ஒரு வால் மாதிரி ஏதாவது இருக்கிற மாதிரி, வெளியில எதுவும் காட்சிகள் இல்லாம ஆப்போசிட்ல ஒரு வால் இருக்க மாதிரி வால்க்கு முன்னாடி உட்கார்ந்து பூஜா ரூம்ல எங்கேயாவது உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா துறக்க மூடுங்க, துறக்க மூடுங்க. அப்படி மூடும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, துறக்கும் போதெல்லாம் அது பிரகாசம். கண் வந்து பிரைட் ஆகுது, ஆன் லைட் ஆஃப் ஆன், லைட் ஆஃப் ஆன், ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. அந்த ஆன் ஆஃப் ஆகும் போதெல்லாம், ஓப்பன் ஆகும் போதெல்லாம் பிரகாசம், மின்னல் வெட்டுது. அப்ப மின்னுதலும் இந்த கண்ணு இமைத்தலும் பிரகாசம். அந்த பிரகாசமா தான் பிரம்மம் இருக்கின்றது, ஈஸ்வரன் இருக்கின்றார் அப்படின்னு, ஜோதி ஸ்வரூபமா அவர் இருக்கார் அப்படின்னு பிரகாசம். அதை தியானம் பண்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிதெய்வதம். அதிதெய்வதத்துல இந்த உபாசனை, அத்தியாத்மம் அதிதெய்வதம், இந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி பண்ணக்கூடிய உபாசனை ஆயிடுச்சு. பாஷிகர் வந்துருக்கு. தஸ்ய ஏஷ ஆதேச. தஸ்ய ஏஷ ஆதேசம் என்ன அர்த்தம், தஸ்ய தஸ்யன்னு என்ன அர்த்தம், பிரம்மனஹ, அந்த பிரம்மத்திற்கு, ஏஷ ஏஷனா வக்ஷியமான ஆதேசோ, சொல்லப்படக்கூடிய இந்த உபதேசம். ஆதேசம்னு என்ன அர்த்தம், உபாசனா உபதேச இத்தியர்த்தக. இனி சொல்லக்கூடிய அந்த உபதேசமானது எனது ஆதேசம் என்ற பெயரால் சொல்லப்படுகிறது. எந்த விஷயம், உபாசனா விஷயம். அதுதான் கமாண்ட். ஆதேசம்ன்றதுக்கு அர்த்தம் சாசனம், ஆணை. இந்த விதமா இதான் பிரம்மத்தோட உபாசனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி, யஸ்மாத் தேவேபியோ வித்யுத் இவ சகசா ஏவ பிராதுர்பூதம் பிரம்ம. ரொம்ப அற்புதமா சொல்றாரு ஆச்சாரியர். யஸ்மாத் எந்த காரணத்தினால, இந்த தேவேபியோ தேவர்களுக்கு முன்னால் இந்த பிரம்மமானது என்ன பண்ணுச்சு, வித்யுத் இவ. வித்யுத் இவனா மின்னல் மின்னி மறையிற மாதிரி அந்த சமயம்தான். சகசா ஏவ பிராதுர்பூதம். சகசனா திடீர்னு தோன்றுச்சு, ஆக்சிடென்டலா நடக்கிற மாதிரி திடீர்னு தோன்றுச்சு, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மின்னல் மின்னுவது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதி ஸ்வரூபம் வந்து பாத்தீங்கன்னா தேவ சபையில முன்னாடி தோன்றுச்சு. அதுக்கப்புறம் மின்னல் மறைஞ்சு போகிற மாதிரி அது மறைந்தும் போயிட்டு. பிராதுர்பூதம் பிரம்ம தியுதிமத்து. அப்ப எப்படி அப்படின்னா பிரகாசத்தை உடையதாக, அதாவது நம்ம சொல்றோம் வானத்துக்கும் பூமிக்குமா வந்து பாத்தீங்கன்னா ஆதியும் அந்தம் இல்லாம பெரும் ஜோதியா அந்த ரூபம் உண்டாயிற்று. நீங்க திருவண்ணாமலையில அந்த லிங்கோத்பவரோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதே சப்தங்கள் அப்படியே இருக்கும். ஆதியும் அந்தமும் இல்லாம
ஒரு பெரும் ஜோதி ஸ்வரூபமா வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிற்று. அது வந்து தியுதிமத் அப்படின்னு சொல்லுது, பிரகாசத்தை உடையது. ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? வெறும் பாரூபம். ஒரு சாந்தோக்கியம். பாரூபகன்னு என்ன, பிரகாச ரூபம். பிரம்மத்துக்கு வேற எந்த ஃபார்மும் இல்லை. எப்படி ஃபார்ம்? ஒன்னே ஒண்ணுதான், அவேர்னஸ் மட்டும்தான் பிரம்மத்தோட ஃபார்ம், அறிவு. அதுதான் தியுதிமத் அப்படின்னு சொல்லுது. தியுதிமத்னா பிரகாசத்தை உடையது அந்த பிரம்மம் சொல்லியாச்சு. தஸ்மாத் வித்யுதோ வித்யோதனம், எப்படி வித்யுத்தோட மின்னலோட மின்னும் தன்மை இருக்கின்றதோ, யதா யத்து ஏதத்து பிரம்ம வித்யுதத் தியோதிதத் வத், எப்படி வந்து மின்னல் மின்னி மறைஞ்சு போச்சோ அதே மாதிரி இந்த பிரம்மமானது வந்து பாத்தீங்கன்னா ஏதத்து பிரம்ம, இந்த பிரம்மமானது வித்யுத் மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்டா பிரகாசத்தை மாறி தோன்றி மறைந்தது, பிரகாசித்து மறைந்தது. இது கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? வித்யுதா வித்யுதோ வித்யுதா, வித்யுத் அது கூட ஆன்ற சப்தம் வந்து 3 மாத்திரைக்கு இழுக்கப்பட்டிருக்கு. ஆ அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா உபமார்த்தம். பதபாஷியத்துல சொல்லியிருக்கோம் ஆ இதி உபமார்த்தம். இங்க ஆச்சாரியர் சொல்றார் ஆ இவ இதி, இவனா போல. வித்யுத் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரகாசிச்சு மறைஞ்சு போகுதோ அது போல இந்த பிரம்மம் தேவதைகளுக்கு முன்னாடி தோன்றி மறைந்தது. மின்னல்னா என்னது? பிரகாசம். வேற எதுவும் இருக்கா? மின்னலுக்கு வேற ஏதாவது இருக்கா? இப்ப பரமஹம்சானந்தா நான் தனியா இருக்கேன், பாடம் நடத்தும் போது எனக்கு ஆச்சாரியார் பட்டம் இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா பாடம் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னோட பார்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போகுது. பாடம் முடிஞ்சோடனே நான் ஆச்சாரியார் பதம் எனக்கு போயிடுது. அப்ப நான் சுதந்திரமா வேலை செய்யாத ஒரு ஆச்சாரியார ஒரு சாதுவா நான் இருக்கேன். அப்ப பாடம் நடத்துறேன், பாடம் நடத்தல. ஒரு பெயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பண்றார், அப்புறம் வேலை முடிச்சுட்டு போயிடுறார். ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா வேலை பண்றார், முடிச்சுட்டு நார்மல் பர்சன் ஆயிடுறார். ஒரு டீச்சர் பாடம் எடுக்கிறார், போயிடுறார். இது மாதிரி அவங்க தனியா இருந்துட்டு ஒரு காரியத்தை அவங்க பண்றாங்க. மின்னல் அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்னல் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வேற ஒரு ஃபார்ம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சமயத்துல மின்னுது, அதுக்கப்புறம் மின்னாம இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மின்னல்னாவே என்னது? மின்னுதல் தான். அப்போ அதுக்குன்னு வேற ஃபார்ம், மின்னாத ஃபார்ம்லாம் ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப மின்னல் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமோ, வேற என்னது அதுல? மின்னல்ல வேற ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? பிரகாசத்துக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லை. பிரகாசத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணுமே இல்லை அதுல. இதே மாதிரி ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னா மின்னலை போல என்னவா இருக்கார்? வித்யோதிதவத், பிரகாசத்தை உடையவரா அவர் இருக்கார் அப்படின்னு உபமார்த்தக ஆசப்த. உபமார்த்தகனா உபமா சொல்லணும். பிரம்மத்துக்கு ஈக்குவலா என்னப்பா இருக்கு அப்படின்னா, பிரம்மத்துக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா வித்யுத். இதை நல்லா நோட் பண்ணிங்க. பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, பிரம்மசூத்திரத்துல பொதுவா இது வந்து சித்தம்சத்துல உபமா. சித்தம்சத்துல எங்கேயாவது உபமானம் இருக்கு அப்படின்னா மின்னல். சத்தம்சத்துல எங்கேயாவது உபமானம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாசம். ஆகாசத்தது லிங்காத் அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம் இருக்கு. இந்த பிரம்மத்தை வந்து எப்படி சொல்றது? இருப்பா சொல்லணும். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகாசம் எப்படி எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு? நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? இந்த மொத்த கிரகங்களும் எங்க இருக்கு? இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு? ஆகாசத்துல இருக்கு. இந்த ஆகாசத்துக்கே இடம் கொடுத்திருக்கிறது யாரு அப்படின்னா நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ். அப்ப இந்த ஆகாசத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ரொம்ப பெருசு. அப்போ அந்த நான் ஆகாசத்துக்கு சிமிலரா உபமானம் கொடுத்துருச்சுன்னா அது சத்த அம்சத்துல கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்த அம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா மின்னல் மின்னுதல். அதுக்கப்புறம் வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, சூரியன் பிரகாசிப்பது போல நிறைய இடத்துல இருக்கும். சூரியன் பிரகாசிக்கிறது, அதுக்கப்புறம் மின்னல் மின்னுதல். அதே மாதிரி ஆத்தியாத்மிகத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம். அதாவது தட்சிண அக்ஷி புருஷன் அப்படின்னு ஒரு உபாசனை இருக்கு. கண்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறது அப்படின்றது 2 அர்த்தம். தட்சிண அக்ஷி புருஷன், இந்த கண்கள்ல இருக்கக்கூடிய பிரகாசத்தை பிரம்மம் என்று உபாசனை செய்வாயாக அப்படின்னு. அதேதான் இங்கேயும் மின்னலுக்கு சமமா இந்த கண்கள் எமைச்சு மூடுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிமிலாரிட்டி. இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு உபாசிக்கிறது. ஜோதி உபாசனம் இது வரப்போகுது உங்களுக்கு யோக சூத்திரத்துல. ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோதியை உபாசனை பண்ணுது. விஷோகாவா ஜோதிஸ்மதி அப்படின்னு ஒரு சூத்திரம் வரப்போகுது. இந்த முதல் பாதத்திலே இப்ப பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த முதல் பாதத்திலேயே விஷோகாவா ஜோதிஸ்மதின்னு வரப்போகுது.
இருக்கிறதுல உபாசனை பண்றதுல ஓங்கார உபாசனை, அதுக்கப்புறம் ஜோதி உபாசனை, இந்த ரெண்டும் ரொம்ப சிரேஷ்டமானது. ஆனா ரொம்ப கொஞ்சம் டஃப். இது வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்திலயும் இருக்கு. சாந்தோக்கியத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பொன்னொழி பொருந்தியவரா, பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிளார் அடிக்குமோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஒரு ஃபார்மை வந்து பாத்தீங்கன்னா கல்பனை பண்றது. பொன்னார் மேனியனே அப்படின்னு நம்ம சிதம்பரத்துல நடராஜரை நம்ம வந்து சொல்றோம் பாத்தீங்களா, அந்த உருவத்தை வந்து ஹிருதயத்துல கொண்டுட்டு வர்றது. அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா பொண்ணு மாதிரி இருப்பார். பொண்ணுன்னா என்ன அர்த்தம்? பிரகாசம். அப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோதி ஸ்வரூபத்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரங்கள் சொல்லுது மெடிடேட் பண்றதுக்கு ரொம்ப உத்தமமான ஃபார்ம். சொல்லியாச்சு. யதா கணாந்தகாரம் ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்றார். எப்படி கர்கும்னு இருட்டு, கர்கும்னு இருட்டா இருக்குன்னு சொல்றோம்ல, அதான் கணாந்தகாரம், ரொம்ப அடர்ந்த இருட்டு. அதுக்கு பேரு கண அந்தகாரம், ரொம்ப இருட்டா இருக்கிறது. அத விதாரிய, விதாரியன்னா அதை பிளந்துகிட்டு, அந்த நைட்ல வந்து நல்ல மழை காலத்துல வந்து நல்ல கருகும்னு இருட்டா இருக்கும் போது லைட் ஆஃப், எல்லா கரண்ட் பவர் சப்ளை எல்லாம் கட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இருட்டை வந்து பாத்தீங்கன்னா விதாரிய, விதாரியன்னு என்ன அர்த்தம்? பொலந்துகிட்டு, அந்த இருட்டை பொலந்துகிட்டு வானத்துல என்ன பண்ணுது? வித்யுத். வித்யுத் வந்து பாத்தீங்கன்னா மின்னுகின்றது, மின்னல் உண்டாகுது. சர்வத்தக பிரகாசத்தை, அது என்ன பண்ணுது? ஒரு வாட்டி மின்னும் போது மொத்தத்தையும் பிரகாசப்படுத்திட்டு போயிடுது. நான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுல டிராவல் பண்ணும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணும் போது அனுபூதி ரொம்ப அருமையா இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நர்மதா பரிக்கிரமத்துல எல்லாம் டிராவல் பண்ற இடத்துலலாம் வந்து கரண்ட் இருக்காது, என்ன எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த இருட்டோட கொஞ்சம் சம்பந்தம் வச்சுக்கணும். நம்ம பிரகாசத்தோட சம்பந்தத்தையோட வச்சுக்கணும், பயம் போகவே மாட்டேங்கணும். இந்த இருட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சுகம்ங்க, அது பெரிய சுகம் உண்மையிலே. அம்மா பிரகாசம் அப்பா அப்படின்னா இருட்டு வந்து அம்மா, அம்மாவோட மடி மாதிரி. இருட்டு எவ்வளவு ஆனந்தம் தெரியுங்களா? நீங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு மெடிடேஷனுக்கு உட்காருங்க. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு, நிறைய பேருக்கு பயம், இருட்டு ஆஃப் பார்த்தாவே பயம். அந்த ஸ்நேகம் வந்து பாத்தீங்கன்னா இருட்டோட உண்டாச்சுன்னா ஆனந்தமா இருக்கும். இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது ராத்திரியில மழை காலத்துல மட்டும்தான் மின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை. மின்னல் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ மின்னும். ராத்திரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஏகாந்தமா இருக்கும்போது ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்டு அப்பப்போ மின்னல் வரும். அந்த மின்னல் வந்துச்சுன்னா ஒரு பெரிய அனுகூலம் என்னன்னா, காடே வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் ஆயிடுது. ஒரே ஒரு மின்னல் மொத்த அந்த காட்டையும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு காட்டிட்டு போயிடு, என்னெல்லாம் சுத்தி இருக்கு அப்படின்றது. அற்புதமான விஷயம் மின்னல். இங்க ஆச்சரியர் அதான் சொல்றாரு, சர்வத்தக பிரகாசத்தை, அந்த மொத்த இடத்தையும் அந்த பிரகாசம் பண்ணிட்டு, அந்த மின்னல் என்ன பண்ணுது? பிரகாசம் பண்ணிட்டு போயிடுது. ஏவம், ஒரு க்ஷணம் தானேங்க, ஒரு க்ஷணம் அந்த மின்னல் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு போகுது. அதே மாதிரி ஏவம் தத் பிரம்ம, அந்த பிரம்மமானது தேவானாம் புறத்தக, தேவர்களுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிற்று, தோன்றியது. தோன்றி சர்வதக பிரகாசவத்து, எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துச்சு, அந்த தேவலோகத்தையே பிரகாசப்படுத்துச்சு. ஆதியும் அந்தமும் இல்லாம வானத்துக்கும் பூமிக்கும் அந்த பிரகாசம் தோன்றி. அது மட்டும் இல்ல, வியக்தி பூதம், அது என்னாச்சு? பிரகாசமா வந்து பாத்தீங்கன்னா வியக்தி பூதமா ஒரு ஆளா, ஒரு யக்ஷ ரூபத்துல வந்து போச்சு. அதோ வித்யுதவத், இவ வித்யு தத்துனா என்ன அர்த்தம்? இவ மின்னல் மின்னியது போன்று வந்து பாத்தீங்கன்னா இது உபாசியம். அப்ப அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா மின்னலை வந்து கொஞ்சம் வீடியோஸ் பாருங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு. உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த உபாசனை பண்ணதுக்கு பிறகு மின்னல் எப்படி மின்னும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ பாருங்க. மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மின்னுச்சு அப்படின்னா தூரத்துல இருந்து அதை வந்து நல்லா மனசுல தாரணை பண்ணுங்க. தாரணை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி மின்னல் மின்னுகின்றதோ அது வந்து பாத்தீங்கன்னா மின்னல் மின்னினமா. இப்ப எனக்கு நிறைய தாரணா இருக்கு, எனக்கு நான் நிறைய மின்னலை பார்த்துருக்கேன். இந்த உபாசனை என்னோட ஆச்சாரியார் எப்போ சொல்லி கொடுத்தாரோ 2002 படிச்சேன். நான் 2002 இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா மின்னலுக்கு வந்து ஃபேன் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அதான் ஈஸ்வரனோட உபாசனா விஷயமாச்சு. அப்ப இப்ப எனக்கு கண்ணை மூடனா வந்து பாத்தீங்கன்னா மின்னல் மின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மனசுக்குள்ளார இருக்கு. அப்ப அந்த மின்னல் எப்படி மின்னுதோ அதே மாதிரி என் உள்ளார வந்து பாத்தீங்கன்னா மின்னல் போன்று ஒரு பிரகாசம் எனக்குள்ளார இருக்கு. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார மின்னல் மின்னுவது போல சதா காலமும் ஸ்புரணமா மின்னிக்கிட்டே இருக்கார். எனக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மின்னல் தான் பிரகாசம், அந்த அவேர்னஸா எனக்குள்ளார அவர் தான் இருக்கார் அப்படின்னு, பிரகாச சுரூபமா அவர் இருக்கார் அப்படின்னு பிரகாசம்னு நீங்க உபாசனை பண்றது.
ஜோதின்னு வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு வந்து ஜோதியை என்ன பண்ணாரோ, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டை வச்சுக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மின்னலை வச்சுக்கலாம், இது எது வேணா வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோதி தான். ஜோதினா என்ன அர்த்தம்? இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கிற ஜோதினா லைட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை நம்ம சொன்னோம். வள்ளலாரோட எல்லாத்தையும் ஸ்தூல புத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, அகல் விளக்கு. சரி, நடக்கட்டும், நல்லதுதான். ஆனா வாஸ்தவத்துல அது இண்டிகேஷன். அதுதான் இங்க உபமார்த்தான்னு போட்டிருக்கு. உபமார்த்தம்னு என்ன அர்த்தம்? ஈஸ்வரனை ஜோதியா கும்பிடு அப்படின்னா, வழிபடு அப்படின்னா, உபாசனை செய்யனா அது மாதிரின்னு அர்த்தம். ஈஸ்வரன் விளக்கு இல்ல, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா தீபம் இல்ல. தீபம் எப்படி சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் பிரகாசிக்குதோ, மின்னல் எப்படி சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசிக்குதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எனக்குள்ளார எல்லாத்துக்குள்ளாரையும் என்னவா இருக்கார்? பிரகாசமா இருக்கார் அப்படின்னு உபாசிக்கணும். இதான் விஷயம். யதா சகிருத் வித்யுதம் இது வாஜசனீயகே. சகிருத் வித்யுதகம் வித்யுதம் அப்படின்னு மந்திரம் இருக்கு. இந்த என்லைட்மெண்ட் எல்லாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த என்லைட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா சொல்லப்பட்டு ஆச்சாரியரை உபயோகப்படுத்துறாரு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு க்ஷணம் ஒரு மின்னல் வந்து என்ன பண்ணுது, நம்ம கயிறுன்னு கைத்துக்கு மேல பாம்புன்னு பார்த்து பயந்துகிட்டு இருந்தோம். இந்த பயந்துகிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு மின்னல் வருது. மின்னல் வந்த மாத்திரத்தை காட்டிடுது, இது கயிறு இல்ல பாம்பு இல்ல கயிறு அப்படின்னு. ஒரு க்ஷணம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? பயம் போய்விட்டது. இது மாதிரி ஒரு அனுபூதி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யுத் மின்னல் மாதிரி மின்னி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம சாட்சா்காரம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, பிரகாசம், இந்த தேகத்தோட இருக்கிற அபிமானம் டும் போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வேற ஒரு இடத்துலயும் சொல்றாரு, சக்ருத் வித்யுதம். சக்ருத் வித்யுதம்னா சக்ருத்ன்றதுக்கு அர்த்தம் டும். நம்ம சொல்றோம் டும்னு வர்றது. மின்னல் எப்படி வரும்? டும், அவ்வளவுதான். ஒரு டம்னு வந்து போயிடுது, அவ்வளவுதான். அது மாதிரி அதுக்கு பேரு சக்ருத் வித்யுதம் மாதிரி இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா டும் அப்படின்னு பிரகாசிக்கிறார். இதை வந்து சக்ருத்ன்றதுக்கு அர்த்தம் அசக்கிருத்தினா பலமுறை, சக்ருத்தினா ஒரு முறைன்னு அர்த்தம். ஒரு முறை மின்னினாலும் அது என்ன பண்ணுது? பொய்ய எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுது. அது மாதிரி எனக்குள்ளார வந்து அந்த பகவான் என்ன பண்றார்? பிரகாசமா இருக்கார். ஆனா வந்து நம்ம அறியாம இருக்கோம். இந்த பிரம்மானுபூதி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அஜ்ஞானம்லாம் நாசமாகிற மாதிரி ஒரு மின்னல் கீற்று மாதிரி பிரகாசம் உண்டா. இந்த தேகம் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. அது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி உபாசிக்கிறது? ஜோதி ஸ்வரூபமா மின்னல் போன்று அப்படின்னு திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற யஸ்மாத் ச இந்திர உபசர்ப்பண காலே. அடுத்த பேராகிராஃப், அடுத்த பேஜ்ல 555. யஸ்மாத் ஏனெனில் இந்திர உபசர்ப்பண காலே. இதுக்கு அடுத்தது முதல்ல வந்து மின்னலை சொல்லியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்கள் இமைப்பது போல. இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உபசர்ப்பண காலை. இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்துக்கு பக்கத்துல போகும்போது அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, கண்ணை மூடின மாதிரி. கண்ணை மூடின மாதிரி என்ன அர்த்தம்? இருட்டாகி போச்சு, அந்தர்தானம் ஆயிடுச்சு, மறைஞ்சு போச்சு. அது வரைக்கும் கண்ணை திறந்திருந்தா எப்படி பிரகாசமா இருக்குமோ அது மாதிரி பிரகாச ஸ்வரூபமா இருந்த அந்த ஈஸ்வர தத்துவம் யக்ஷரூபம் இந்த இந்திரன் பக்கத்துல போனோன்னு டும்னு கண்ணை மூடிச்சு. கண்ணை மூடினா என்ன கிடைக்கும்? இருட்டுதான். கண்ணை திறந்தா பிரகாசம், கண்ணை மூடினா இருட்டு, இருட்டாகி போச்சு, தெரியாம போச்சு, அந்தர்தானம் ஆகி போச்சு அந்த பிரம்ம தத்துவம். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா உபசர்ப்பண காலே நியமி மிஷத். நியமிஷனம், உன்மிஷனம், நியமிஷனம் ரெண்டு இருக்கு. நியமிஷனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்களை மூடுதலுக்கு பேரு நியமிஷனம். உன்மிஷனம் அப்படின்னா கண்களை திறத்தல்னு அர்த்தம். நம்ம சிலையிலெல்லாம் கண் திறக்கிறதுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? அந்த பொண்ணு 3 ஊசி வச்சிருப்போம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு ஊசி, அதுக்கப்புறம் வெள்ளி ஊசி, அப்புறம் தங்க ஊசி. இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்களை வந்து பாத்தீங்கன்னா ஐபால் போடுவாங்க. அந்த சிற்பி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் திறக்கிற அன்னைக்கு வந்து இதுல வந்து 3 ஊசியை வச்சு 3 ஊசினால கண் திறக்கிறது. அதுக்கு பேரு உன்மிஷனம் அப்படின்னு பேரு. நிமிஷனம், உன்மிஷனம். நிமிஷனம்னா கண்ணை மூடுதல், உன்மிஷனம்னா கண்ணை திறத்தல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிமிஷத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்களை மூடுதல். எப்படி? யதா கஷ்டித்து சக்ஷுர் நிமேஷனம் கிருத்தவான். இது எப்படி யாரோ ஒருத்த வந்து கண்களை மூடுகின்றான் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அது மாதிரி அந்த பிரம்மமானது இந்திரனுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? கண்ணை மூடிக்குச்சு அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும்.
இதி பக்கத்துல மந்திரத்துல இதி இதீம் யமி மிஷதான் இருக்கு. இதின்னு தீர்க்கம் இருக்கு, அதை பிரிச்சோம்னா இதி, அதுக்கப்புறம் இத்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நியமிஷதா அப்படின்னு பண்ணணும். அப்ப இதின்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, இத்துன்னு ஒரு சப்தம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதி இத்து இதி. இதின்றதும் இத்து என்பதும் அனர்த்தகோ நிபாதோ, நிபாத்தம்னு பேர், அர்த்தமில்லாத அசைச்சொல். தமிழ்ல வந்து அசைச்சொல் சொல்லுவோம், கட கட குடு குடு இது மாதிரி ஏதாவது இருக்கும். தண்ணி எப்படி ஜோன்னு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா, ஜோன்னு மழை பெஞ்சு ஜோக்கு என்ன அர்த்தம் எடுப்பீங்க? சட 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 சடன்னு மழை வந்துச்சு, ஓடி வந்துட்டு சட சடன்னு ஓடி வந்துட்டோம் நம்ம சொல்றோம்ல. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சட சட குடு குடு இது மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், இந்த எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம், இதுக்கெல்லாம் பேர் நிபாத்தம்னு பேர், அதுக்கு மீனிங் இல்லை. அதே மாதிரி இதி இத்துன்னு, இதி இத்து அப்படின்ற ரெண்டு சப்தங்கள் இருக்கு, இது எல்லாமே நிபாத்தம் அசை சொல். அனர்த்தகோன்னு போட்டாச்சு, அனர்த்தகோன்னா அர்த்தம் இல்லாதது, நிபாத்தம்னு சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பேரு. நியமி மிஷத், அது ஆக்சுவலா அதுல என்ன இருக்கு, நியமி மிஷதான் இருக்கு, அதை பிரிச்சோம்னா நியமி மிஷத்து கூட ஆணு 3 மாத்திரை அளவு ஆணு இருக்கு. அந்த நியமி மிஷவத்து இவ, அந்த ஆன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் அர்த்தம் எடுக்கணும், போலன்னு அர்த்தம் எடுக்கணும். போலனா அது போல, எப்படி எது போல, கண் இமைப்பது போல, மின்னல் மின்னுவது போல, இங்க வந்து பாத்தீங்கன்னா கண் இமைப்பது போல. திரோபூதம், திரோபூதம்னு என்ன அர்த்தம், கண்ணை மூடுற மாதிரி அந்த பிரம்மம் என்ன ஆயிடுச்சு, திரோபூதமானது அந்தர்தானமானது மறைந்து போயிற்று. அப்ப கண்ணை மூடுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரம்மம் மறைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏவம் அதி தெய்வதம், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விதமாவும் வந்து பாத்தீங்கன்னா மின்னல், அதுக்கப்புறம் அந்த மின்னலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க பார்க்க போறோம், இந்த கண்ணுல பார்க்க போறோம். இங்க மூடுதல் மட்டும் சொல்லியிருக்கு, தோன்றுதலை நம்ம என்ன பண்றோம், பிரம்மத்துக்கு மாதிரி தோன்றுதலை சொல்றோம். மின்னல் வெட்டுறது மாதிரி வெட்டுது, இந்திரன் வந்தோன்னு அது மறைஞ்சு போச்சு, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணு மூடுற மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், கண்ணை திறந்தா மின்னல் பிரகாசம் அவேர்னஸ், கண்ணை மூடுனா இருட்டு, சுவாமி மறைஞ்சு போயிட்டார். இதுதான் அப்ப என்ன பண்றதுன்னா மின்னலையும் பிரகாசம், அதே மாதிரி கண்ணை மூடுறது இருட்டு, பிரகாசமும் இருட்டும் தோன்றி மறைஞ்சு. அப்போ நீங்க உபாசனைக்கு எங்கேயாவது கோயிலுக்கு போகணுமா சாமி? நான் எங்கேயும் போவேன்னா, எங்கேயாவது ரிஷிமார்கள் எங்கேயாவது கோயிலுக்கு போனாங்களா, கலியுகத்துல மட்டும்தான் கோயில்ல போய் உட்கார்ந்து செயின்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து கோயில்கள்லாம் இல்லவே இல்லை. எல்லாம் வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட உபாசனைகளை மட்டும் அங்கங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஏகாந்தமா எங்கேயாவது ஒரு நதிக்கரை புகை இது மாதிரி எங்கேயாவது இருந்துட்டு ஏகாந்தமா இருந்துகிட்டு இந்த உபாசனையை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் ஈஸ்வர தரிசனம் ஆயிடுச்சு. இது மாதிரி பண்றது இது ஏவம் அதிதெய்வதம். அதிதெய்வதம்னு அர்த்தம் தேவதாயாக அதின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அவ்யய சமாசம் அப்படின்னு ஒரு சமாசம் இருக்கு, காம்பவுண்ட் வேர்டு. அதுல வந்து சமாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்யயி பாவ சமாசம்னு ஒரு சமாசம் இருக்கு. அதுல வந்து அதி அப்படின்னு ஒரு வேர்டை போட்டு நீங்க அது கூட எதை சேர்க்கிறீங்கன்னாலும் சரி, இது புரிஞ்சுங்க. அதி ஆத்மம் அத்தியாத்மம் ஆயிடும், அதி பூத்தம் ஆதி பௌத்திகமாயிடும், அதி அத்தியாத்மம் அதிபூத்தம் அதி தெய்வம் ஆதி தெய்வீகமாயிடும். இந்த அதின்னு சேர்த்தீங்கன்னா என்ன ஆயிடும், அதி 4வது டகாரம், அதின்ற சப்தத்தை சேர்த்தீங்கன்னா அதிஹரின்னு எக்ஸாம்பிள் வந்து கிராமர்ல சொல்லுவோம். அந்த ஹரியை குறித்து ஹரியை பற்றிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதி ஆத்மம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், ஆத்மாவை பற்றிய விஷயம். ஆத்மான்னு என்னது, இந்த தேகம் மனசு. இந்த தேகம் மனதை பற்றிய விஷயமா எது சொல்லப்படுதோ அதுக்கு பேரு அதிதெய்வதம், அத்தியாத்மம்னு பேரு. தேவதையை பத்தி சொல்லும் போது தேவதையை குறித்த விஷயத்துக்கு தேவதாவோட சேர்த்து அதி போட்டுட்டீங்கன்னா போறோம், அதிதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டா தேவதையை பற்றிய விஷயம்னு ஆயிடும். அதுக்கப்புறம் பௌத்திக விஷயத்துல அதின்ற சப்தத்தை சேர்த்தீங்கன்னா அதிபௌத்தம், பௌத்திகம் அப்படின்னா பூத்தங்களை பத்தின விஷயம்னு அர்த்தம் இருக்கும். அதின் சப்தம் சேர்த்தா அந்த விஷயத்தை குறித்துன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்ன பேரு, அவ்யயி பாவ சமாசம் அப்படின்னு பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சரியர் அதுதான் இங்க சொல்றாரு, தேவதாயாக அதி, தேவதைகளை குறித்து தேவதைகள் பற்றிய விஷயத்துல எத்து தரிசனம், எந்த பார்வை இருக்கோ எந்த பாவம் இருக்கோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிதெய்வதம் தத்து.
அப்படின்னு சொல்ற. அதுக்கு பேர் அதிதெய்வத்தை உபாசனம் அப்படின்னு பேர். அப்ப தேவத்தை யாரு? ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை எப்படி உபாசிக்கிறது? மின்னல் வெட்டுவது போல தோன்றி கண்களை மூடுவது போல அந்த பரமாத்மா என்ன பண்ணார்? மறைந்து போனார். அப்ப பிரகாசம், அவரோட சொரூபம் என்னன்னா பிரகாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபாசனை செய்ய வேண்டியது சொல்லியாச்சு. இது அப்புறம் 5வது மந்திரம் வந்து அகாத்யாத்மம் அகாத்யாத்மம் யதேதத்கச்சதேவ ச மனஹ யதேதத்கச்சதேவ ச மனஹ அனேன சைததுபஸ்மரதி அனேன சைததுபஸ்மரதி அபீக்ஷணகும் சங்கல்பஹ அபீக்ஷணகும் சங்கல்பஹ அகாத்யாத்மம் யதேதத்கச்சதேவ ச மனஹ அனேன சைததுபஸ்மரதி அபீக்ஷணகும் சங்கல்பஹ. இது பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 337 பாத்தீங்க அப்படின்னு 44 பாத்தீங்கன்னா இருக்கு. பிறகு அத்தன்றதுக்கு அர்த்தம் எப்பவுமே அத்த சப்தம் சொன்னாவே என்ன வந்துடும்? ஒரு பிரகடனம் முடிஞ்சு அடுத்தது வரும்போது அத்த பிறகுன்னு சொல்லுவோம். ஆதி தெய்வீகத்தம் உபாசனை சொல்லியாச்சு, அந்த ஈஸ்வரனை உபாசிக்கிறது. அதே பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்துல என்ன உபாசன சுவாமி அப்படின்னா அது சொல்லப்படுது. அத அத்தியாத்மம். அதனா பிறகு அத்தியாத்மம்னா பிரிச்சோம்னா என்ன பிரிக்கணும்? அதி ஆத்மம். ஆத்மனி அதி. ஆத்மனி அப்படின்னா ஆத்ம விஷயத்தில். ஆத்மான இந்த இடத்துல சுத்த ஆத்மாவை எடுக்கக்கூடாது. ஆத்மான்றதுக்கு அர்த்தம் தேகம் மனசு. இந்த 2 விஷயத்திலையும் என்ன உபாசனை இருக்கோ அந்த உபாசனைக்கு பேர் பாத்தீங்கன்னா அத்தியாத்ம உபாசனம்னு பேர். எங்கேயாவது அத்தியாத்ம திருஷ்டி அத்தியாத்ம உபாசனம்னு எடுத்தோம் அப்படின்னா தேகம் மனசுல சொல்லக்கூடியது, அதை ஆதாரமாக கொண்டதுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இங்க பாத்தீங்கன்னா அத அத்தியாத்மம் என்ன சொல்ல போறீங்க? எத்து ஏதத்து கச்சதீவ ச மனஹ. எத்து ஏதத்து, எத்து ஏதத்துல எந்த இந்த மனமானது, எந்த இந்த மனமானது ஓடுகின்றதை போல தெரிகிறதோ. இந்த மனசு என்ன ஆகுது? சதா காலமும் ஓடிக்கிட்டே இருக்கு சுவாமி. இருக்கா? ஆமா, ஓடிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த உபாசனைக்கு பாத்தீங்கன்னா எங்க குருநாதர் ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சொல்லுவார். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பேன்ஸ் பிரம்மோகம். பேன்ஸ் பிரம்மோகம்னு ஒரு உபாசனை. எரும மாடு பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு உபாசனை. ஒரு ஒரு மாட்டுக்காரன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ்ல இருக்கிற நல்ல பக்தர், சுவாமிக்கு நல்லா சேவை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆசிரமத்துக்கு பால் கொடுப்பான், எல்லாத்தையும் பண்ணுவான். நிறைய இந்த மாட்டுக்காரங்கள்ட்ட இருக்கிற அந்த எளிமை பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு போகும்போது அந்த மாட்டுக்காரனை மட்டும் ஸ்பெஷலா பார்ப்பேன். மாட்டுக்காரங்கள்ட்ட இருக்கிற பாத்தீங்கன்னா என்னென்ன மாடு பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கிறது, அந்த மாட்டோட ஸ்நேகம் ஏதோ கொடுக்குது அவங்களுக்கு. ஏதோ ஒரு சம்திங் ஸ்பெஷல். அவங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க, சொன்னதை அப்படியே நம்புவாங்க, வெள்ளையா இருப்பாங்க. கிராமத்துல இருக்கிற அந்த மாடு பிடிக்க மாடு மேய்க்கிறவங்க, வியாபாரம் பண்றவங்களை விட்டுருங்க, அவங்களுக்கு ரொம்ப பொல்யூஷன் வந்துருச்சு. இந்த மாட்டை ஓட்டிட்டு போய் மாட்டோடைய ஸ்நேகமா இருந்து மாட்டை குளிப்பாட்டி மாட்டோடைய ஜீவனம் பண்றான், பசு மாட்டோடைய மாட்டோடைய பண்றான்னு வச்சுங்க, அவன்கிட்ட அவ்வளவு சகலத்தன்மை. சொன்னா அப்படியே நம்பிடுவான். எந்த இதுவும் ஏன் சாமி எதுக்கு சாமி ஒன்னும் கேள்வியே கேட்க மாட்டான். அது மாதிரி தன்மை. என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு மாட்டுக்காரன் பாத்தீங்கன்னா நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு இருந்தான். சுவாமிகிட்ட சொன்னார், சுவாமி எனக்கு பாத்தீங்கன்னா உங்களை மாதிரியே நான் பாத்தீங்கன்னா சமாதியில உட்காரணும் சாமி அப்படின்னு. சரிப்பா என்ன பண்ண அப்படின்னா ஒரு மந்திர ஜபத்தை கொடுக்குறேன், நீ 24 மணி நேரம் பண்ணிக்கிட்டே. இப்ப நான் இன்னைக்கு காலையில ஓங்காரம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா எப்படின்னு? 24 நிமிஷம் ஓங்காரத்தை நீங்க ஷார்ட் ஓங்காரத்தை நாளைக்கு லீவ்ல பாத்தீங்கன்னா ஒரு முகூர்த்தம் 2 முகூர்த்தம் பண்ணி பாருங்க, இன்னைக்கு நான் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. 24 மணி நேரமும் ஒரு ஜபத்தை சுவாமி பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சின்ன ஹட்டு, அந்த ஹட்டுல கொண்டு போய் உட்கார்ந்து நீங்க இந்த ஹட்டுலயே பண்ணு, பர்மசாலையில பண்ணு அப்படின்ட்டு ஒரு சின்ன தியான ரூம். அதுல இவன் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. சீரியஸ், ரொம்ப சின்சியரா இருக்கான், சிறந்தா பக்தியோட இருக்கான். போயிட்டான், மறந்து போய் மெதுவா பார்த்தா என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் ஆச்சு. சுவாமிகிட்ட வெளில வந்தான். வந்துட்டு சாமி நானும் ட்ரை பண்ணி பார்த்த முடியல, என் எருமாட்டு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. எருமாடு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, அதோட எனக்கு ரொம்ப பிரியம். அதனால என் கண்ணுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த எருமாடே வந்துகிட்டு இருக்கு சாமி.
நான் என்னதான் பகவான் மேல நான் வந்து மனசை வச்சாலும் பகவான் மேல மனசு போக மாட்டேங்குது. அதனால நான் என்ன சுவாமி பண்றது அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எருமாடு பிரம்மமா இருக்க அகம் பிரம்மாஸ்மின்னு அவர் வந்து மந்திரம் சொன்னார். அந்த அகம் பிரம்மாஸ்மியோட சேர்ந்து நீ என்ன பண்ணு, எரும மாடு பிரம்மமா இருக்க, எரும மாடு பிரம்மமா இருக்க, எருமாடு ஏன்னா எருமாடு அவாய்ட் பண்ண முடியல ஒன்னால. அப்ப அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னும் போது அந்த அவாய்ட் பண்ண முடியாத அந்த அந்த எருமாட்டையும் கூட சேர்த்துக்கும் அப்படின்ட்டு எருமாடு பிரம்மமானான் இருக்க, எருமாடு பிரம்மா பேன்ஸ் பிரம்மோகம் பேன்ஸ் பிரம்மோஸ்மி பேன்ஸ் பிரம்மோஸ்மி அப்படின்னு ஹிந்தியில பேன்ஸ் எருமாட்டு. அப்ப பேன்ஸ் பிரம்மோஸ்மி அகம் பிரம்மாஸ்மி பதிலா பேன்ஸ் பிரம்மாஸ்மி பேன்ஸ் பிரம்மாஸ்மி அப்படின்னு பண்ணு அப்படின்ட்டு. இவனுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் என்ன, அவன் பாட்டுக்கு ஃப்ரீயா போனான். ஏன்னா அவாய்ட் பண்ணணும்னு போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை நினைக்காத இதை நினைக்காத, மருந்து சாப்பிடும் போது கருங்குரங்க நினைக்காத அப்படின்னா கருங்குரங்கு தான் முன்னாடி வந்து நிற்கிது. அதே மாதிரி ஜபம் பண்ணும் போது வேற எதையும் சிந்திக்காதன்னு சொன்னாதான் இந்த மனசு கண்டதையும் சிந்திச்சுக்கிட்டு. அப்ப சிந்தனையை நிப்பாட்ட முடியல அப்படின்னும் போது என்ன பண்றது அப்படின்னா அந்த எரும மாடையும் சேர்த்துக்கோ அப்படின்ட்டார். இவன் என்ன பண்றா, போய் உட்கார்ந்தா. இவனுக்கு எந்த ஒரு அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆச்சு. ஒரு 15 நாள் இருந்துச்சு, 20 நாள் ஆச்சு. மெதுவா என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த அவன் தங்கியிருந்த இடத்துல இருந்த மேனு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் மெதுவா எருமா யத்பாவம் தத்பவதி. முக்கியமானது, எதை அதிகமா சிந்திக்கிறோமோ அதுவாக நாம் ஆகின்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்பாவம், நம்ம வந்து பாவிக்க அதுவாயிரம். எருமாட்டை பாவிச்சுக்கிட்டே இருந்தான். எருமாடாவே மெதுவா சரீரம் வந்து பாத்தீங்கன்னா எருமாடு மாதிரி ஆகி போச்சு. இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமஹம்சரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, அவருக்கு வால் முளைச்சிச்சு. அனுமனை சிந்திச்சு அவரோட லைஃப் ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தெரியும். வால் முளைச்சு போச்சான் பரமஹம்சருக்கு. பாவசக்தி பெண்ணை ஸ்திரீ அம்பால இது பண்ணும்போது மார்பகம் வளர்ந்து போச்சு. அவரு மார்பு வந்து ஸ்திரீக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஸ்திரீ பாவத்தை அம்பாவை வந்து பாத்தீங்கன்னா நினைக்க வந்து பாத்தீங்கன்னா பெண் வேஷம் போட்டுக்கிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரோடதெல்லாம் படிச்சீங்கன்னா அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. பாவ சமாதி அதுல நடக்குது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எருமாடு ரூபம் வந்துச்சு. ஐயோ சாமி, என்னால வெளியில வரும்போது முடியல அப்படின்னு அவன் உள்ள இருந்து கத்துறான். என்ன, என்னோட சரீரம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய எருமாடு சரீரம் ஆகி போச்சு. அப்புறம் இப்போ வேணுமா வேணாமா, எருமாடு வேணுமா வேணாமா, ஐயோ சாமி எருமாடு வேணாம் சாமி, எனக்கு பழைய ரூபமே வரட்டும். அப்ப நீ திரும்ப என்ன பண்ண அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி இப்ப பண்ண. அப்ப அவனுக்கு வைராக்கியம் வந்துருது. எரும மாட்டு மேல என்னாச்சு, வைராக்கியம் வந்துருச்சு. ஐயோ இந்த சரீரம் இப்படி ஆகி போச்சு, ஏன்னா நீ தானப்பா விருப்பப்பட்ட, எருமாடு விருப்பப்பட்ட, அதான் கிடைச்சிச்சு. ஐயோ எனக்கு வேணாம். அப்ப வேணாம்னா எருமாடு பிரம்மமா இருக்குன்றதை எடுத்துட்டு அகம் பிரம்மாஸ்மி திரும்ப பண்ணு அப்படின்ட்டு. அப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி பண்ணிக்கிட்டே இருந்தான். பிரம்மஸ்வரூபத்தை பிரம்ம சாட்சாத்காரத்தை அடைஞ்சான் அப்படின்னு ஒரு கதை. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷ அனுபூத்தியில ஒரு மந்திரம் இருக்கு. அதே மாதிரி வந்து 108 உபனிஷதங்கள்ல ஒரு மந்திரம் 2-3 இடத்துல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா எத்திர மனோயாதி பிரம்மணஸ்தத்திர தரிசனம் வச்சு, எத்திர மனோயாதி பிரம்மணஸ்தத்திர தரிசனம் அப்படியே மந்திரம் இருக்கு. யோக சூடாமணி உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. அந்த உபனிஷத்துல இருக்கிறது பக்கத்துல வந்து அபரோக்ஷானுபூதி 122ன்னு போட்டது. அபரோக்ஷானுபூதியில 122வது மந்திரம், 122வது ஸ்லோகம் அபரோக்ஷானுபூதி. அபரோக்ஷானுபூதியில 122வது ஸ்லோகம். காரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக தத்துவ உபனிஷத்தா இருக்கணும், இல்லைன்னா யோக சூடாமணி உபனிஷத்தா இருக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு எத்திர மனோயாதி பிரம்மணஸ்தத்திர தரிசனம். பிரம்மணஸ்தத்திர தரிசனாத் மனசோ தாரணம் செய்வ தாரணா ச பராமதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது எங்கெங்கெல்லாம் மனசு போகுதோ, உனக்கு மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்ப என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு எதையெல்லாம் சிந்திக்குதோ அதை எல்லாத்தையும் பிரம்மம்னு பாவனை பண்ணு. எனக்கு முன்னாடி எருமாடு வருது சாமி, அது பிரம்மம்னு பாவம் பண்ணு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வேற விஷயங்கள்லாம் வருது, எதெல்லாம் வருதோ அது எல்லாம் பிரம்மம்னு பாவம் பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை. அப்ப நீ மனசை கண்ட்ரோல் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா மனசை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். மனசுல வந்து பாத்தீங்கன்னா எந்த சிந்தனை கண்ண மூடி உட்கார்ந்துட்டு எது சிந்தனைக்கு வருதோ, எந்த தாட் நாம ரூபமா வருதோ அது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம்
அப்படின்னு திரும்ப 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 பாவிக்கிறது. எப்படி? கம்மல், கம்மல் வந்தோடனே தங்கம், மூக்குத்தி தங்கம், பிரேஸ்லெட் தங்கம், இப்படி நம்ம எல்லாத்தையும் தங்கம் தங்கம் தங்கம்னு ஆபரணங்கள் எல்லாத்தையும் தங்கம் 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 தங்கம்னு ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வர மாதிரி மனசுல எந்த சிந்தனை வந்தாலும் அது பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு பாவிக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பிரகாசம். அது எப்படி பாத்தீங்கன்னா மின்னல் வெட்டுதோ அதே மாதிரி ஒவ்வொரு விற்த்தியும் பாத்தீங்கன்னா ஒரு ஞானம், விற்பி ஞானம்னு பேர். அதுக்கு பேர் நம்ம சொல்லிருக்கோம், என்ன பேரு? விற்பி ஞானம். விற்த்தியில என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். பிரதிபோத விதித்த மதத்துல மேல இருக்கிறது நாமம் ரூபம், அதுக்கு கீழே என்ன இருக்கும்? அஸ்தி பாதி பிரீத்தி, சத்து சித்த ஆனந்தம். சத்து சித்த ஆனந்தம் தான் ஒரிஜினல் ரூபம், தங்கம். அதுக்கு மேல இருக்கிற நாம ரூபம் பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவம் இல்ல, ஆபாசம், கல்பிதம். அதே மாதிரி ஒவ்வொரு விற்த்தியிலையும் எது இருக்குன்னா கான்சியஸ்னஸ் தான் ஒவ்வொரு விற்த்தியிலையும் இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா விற்பி. அந்த விற்பி தான் என்ன ஆகுது? நாமமா ரூபமா பரிணமிக்குது. அப்ப எந்த விற்த்தியா இருந்தாலும் அந்த விற்பி என்னது அப்படின்னு கேட்டா வாஸ்தவத்துல பிரம்மமா தான் இருக்கு அப்படின்னு. அப்ப மனசு பாத்தீங்கன்னா எத்து ஏதத்து கச்சதி இவச்ச மனக. இந்த மனமானது எப்படி விஷய சிந்தனையில போகுதோ, விஷயத்தை சிந்தனை பண்ணுதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மனோ அனேனச்ச ஏதத்து உபஸ்மரதி. அதே மாதிரிதான் இந்த பிரம்மமும் பாத்தீங்கன்னா திரும்ப 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 சாதகர்களால் என்ன பண்ணப்படுது? மனசு விஷய சிந்தனையை பண்றது எப்படியோ மற்றவங்களுக்கு அதே மாதிரி திரும்ப 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 நம்ம பாத்தீங்கன்னா அந்த பிரம்மமானது நினைவு கொள்ளப்படுகின்றது. உபஸ்மரதி. உபஸ்மரதி அப்படின்னா அபீக்ஷணகும் உபஸ்மரதி அப்படின்னா திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் சாதகர்களால் நிதித்தியாசனம் பண்றவங்களால இந்த பிரம்மமானது நினைக்கப்படுகிறது. சங்கல்பக, சங்கல்பம் செய்யப்படுகிறது, நினைக்கப்படுகிறது, நிச்சயம் பண்ணப்படுகிறது அப்படின்னு உபாசனை பண்ணணும். பாஷிக்காரர் நல்லா சொல்ற, வாசித்து. அப்ப மனசோட இதை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதான். அந்த ஸ்லோகம் எப்ப ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு கரெக்டானது அதுதான். எத்திர எத்திர மனோயாதி பிரம்மனஸ்தத்திர தர்சனம். மனசு எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்தந்த விஷயத்தை எல்லாத்தையும் பிரம்மம் என்று பார்ப்பாயாக. இதான் உபதேசம். இதுதான் பெரிய தாரணா. அப்போ தாரண கண்ணு மூடி உட்கார்ந்துட்டு எந்த சிந்தனை வந்தாலும் இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம். ஏன்னா ஒரு தாட்ல பாத்தீங்கன்னா 5 அம்சம் தான் இருக்கும். என்ன அம்சம் இருக்கும்? நாமம் ரூபம். நாம ரூபம் தான் தாட்டு. அந்த நாம ரூபத்துக்கு கீழே எது பிரகாசமா இருக்கு? சச்சிதானந்தம், நான் இருக்கேன். அந்த நான் ஒவ்வொரு விற்த்தியும் பாத்தீங்கன்னா நான் தான், அந்த பிரம்மம் தான் அப்படின்னு பிரகாசத்தை பாத்தீங்கன்னா அறியறது. பாஷத்துக்கு அத்தனா அனந்தரம், பிறகு. பிறகு என்ன அர்த்தம்? போன மந்திரத்துல ஆதி தெய்வீக உபாசனை சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அத்தியாத்மம். அத்தியாத்மம் என்ன அர்த்தம்? ஆத்ம விஷயம். ஆத்ம விஷயம்னா தன்னை பத்தின விஷயத்துல, இந்த தேகத்து விஷயத்துல அத்தியாத்மம் உச்சியத்தை. அத்தியாத்ம உபாசனை சொல்லப்படுகிறது. தேகத்துக்கு பேரும் அத்தியாத்மம் பேரு, மனசுக்கு பேரும் அத்தியாத்மம் பேரு. இங்க உபாசனை தேகத்துல இல்ல, மனசுல. அப்ப மனசை பத்தின உபாசனை இங்கு சொல்லப்படுகிறது அத்தியாத்மத்துல. இது வாக்கியசேஷக. உச்சியத்தை அப்படின்ற சப்தத்தை போட்டுக்கணும். அத்தியாத்ம உபாசனையானது உச்சியத்தை சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒரு சப்தத்தை நம்ம போட்டுக்கணும்னு ஆச்சாரிய சொல்றாரு. எத்து ஏதத்து, எந்த இந்த எதோக்த லட்சணம் பிரம்ம சொல்லப்பட்ட அந்த பிரம்மமானது. பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா மின்னல் மின்ற மாதிரி, கண்ணு எமைக்கிற மாதிரி. 2 தானே சொல்லியிருக்கோம். லட்சணம் தானே. 2த்துல என்ன இருக்கு? கண்ணு எமைச்சா என்ன இருக்கு? கண்ணு இணைக்கிறது. கண்ணு எமைச்சா பிரகாசம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மின்னல் வெட்டுனா பிரகாசம். அப்ப ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? பிரகாச ரூபியா இருக்காருன்னு எந்த பிரம்மத்தோட லட்சணம் சொல்லப்பட்டதோ அந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா இந்த மனசுல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கச்சதி இவ, பிராப்னோதி இவ, விஷயீ கரோதி இவ இத்தியர்த்தக. இந்த மனசு பாத்தீங்கன்னா சதா காலமும் எப்படி இருக்கு? டும் 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 மின்னல் மின்ற மாதிரி ஒவ்வொரு ஞானம் வந்துகிட்டே இருக்கு. புஸ்தகம், லேப்டாப், வீடு, அது இதுன்னு எதெல்லாம் பாக்குறோமோ டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஞானம் உண்டாயிட்டே இருக்கு. 24 மணி நேரம் தூங்குறத பொறுத்து மற்ற நேரம் எல்லாம் என்ன பண்ணுது? இந்த மனசு சதா விற்த்தியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்படி மின்னல் வெட்டுனா ஒரு அறிவு உண்டாகுமோ
கண்ணை திறந்தா ஒரு ஒரு ஞானம் அறிவு உண்டாகுமோ அதே மாதிரி இந்த மனசுக்குள்ளார இருக்கிற அந்த சித்தம் என்ன பண்ணுது, ஒவ்வொரு தாட் ப்ரொடியூஸ் ஆகும் போதும் என்ன ஆகுது, ஞானம் உண்டாயிட்டே எதிர்க்க இருக்க வஸ்துவோட. நம்ம பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம்னு ஒண்ணு பார்த்தோம் தெரியுங்களா, யோக சூத்திரத்துல லட்சணம் பார்த்துட்டு இருக்கோம். அத சொல்லியிருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னன்னா அஜ்ஞாதார்த்த அவகாஹி பிரமாணம் விருத்தியின் பிரமாணம். அஜ்ஞாதார்த்தம்னு என்ன அர்த்தம், அறியப்படாத விஷயத்தை அறியப்படுத்துகின்ற விருத்திக்கு பேரு பிரமாணம். அப்ப விருத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாக்குற ஒண்ணு தெரியுது, இந்த பக்கம் பாக்குற ஒண்ணு தெரியுது. அப்ப எதெல்லாம் பாக்குறனோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி ரூபத்துல எனக்கு ஞானமா ஆயிட்டே இருக்கு. அப்ப எப்படி இந்த ஒவ்வொரு விருத்திலையும் யார் இருக்கானா அந்த பிரம்மம் இருக்கு, அதுதான் பிரகாசம். அப்ப அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, கச்சதி இவ, இந்த மனசு விஷயங்களை நோக்கி ஓடி போற மாதிரி தெரியுது, விஷயங்களை பிராப்னோதி இவ, விஷயங்களை அடையிற மாதிரி தெரியுது, மாறிட்டே இருக்கு. விருத்தி வந்து புஸ்தகம் ஆகுது, விருத்தி லேப்டாப் ஆகுது, விருத்தி லேப்டாப் டேபிள் ஆகுது, பாக்குற எல்லா விஷயமாவும் இந்த விருத்தி பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப விருத்தி வந்து பாத்தீங்கன்னா அடைவது போல ஆகுது. அது மட்டும் இல்ல, விஷயம் பண்ற மாதிரி ஆகுது, ஆப்ஜெக்ட் ஆகுற மாதிரி தெரியுது. இவ இத்தியர்த்தக, வாஸ்தவத்துல அப்படி இல்ல, அது மாதிரி தெரியுது. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் டும் 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 டும்னு விஷயாக்கார விற்த்திகள் ஆயிட்டு. ந புனர் விஷயீ கரோதி மனசோ அவிஷயத்துவாத் பிரம்மனோ. சரி, நீங்க சொல்றீங்களே மனசை நம்ம பார்க்கலாம், ஆனா மனசு வந்து விஷயம். நான் பாக்குறேன் மனசு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி ஒரே பிளட் மாதிரி போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு. ஆனா பிரம்மத்தை நம்ம விஷயம் பண்ண முடியுமானா, பிரம்மத்தை நம்ம விஷயம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அபிஷயத்வாத், பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா மனதிற்கு விஷயம் இல்லை. யதாவாச்சோ நிவர்த்தந்தை அப்பிராப்பிய மனசாசகன் தைத்திரியம் சொல்லு, மனதினாலும் வாக்கினாலும் இந்த பிரம்மத்தை அடைய முடியாது. அப்ப எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகாசத்தை வந்து பிரம்மம்னு சொல்றீங்க அப்படின்னா, நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமரூப பஞ்சகத்திலே சொல்லும் போது என்ன சொல்லுவோம், அஸ்தி பாதி பிரியம் சேதி நாம ரூபம் ச பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் துவயஸ்ததா. முதல் மூணு வந்து பாத்தீங்கன்னா சத்து சித்தானந்தம் அஸ்தி பாதி பிரீத்தி தான் பிரம்ம ரூபம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற நாம ரூபம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் ரூபம், அது வந்து உலகம். அப்ப உலகம்ன்றது நாம ரூபம், அதுக்கு கீழே இருக்கிறது அஸ்தி பாதி பிரீத்தின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு தாட்டிலையும் இதுதான் இருக்கு. அப்போ இந்த மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம ரூபம் பிரம்மம் இல்ல, மனோவிருத்திய பிரம்மம்னு நம்ம உபாசிக்கணும். அப்படின்னா எப்படி டான்ஸ் பிரம்மோகம் அந்த அப்படின்னு மாட்டுக்காரனுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், முதல்ல மனசை வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்றது. மனசு எந்த விருத்தி வந்தாலும் அப்ஜெக்ஷன் பண்ணவே பண்ணாதீங்க, அதை வந்து நெகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே ஃப்ளோ விடுங்க 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 விடுங்க. அதுக்கப்புறம் இது பிரம்மம் தான், இது பிரம்மம் தான், இது பிரம்மம் தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ் பண்ணாம இருக்கிறது. அதுக்கப்புறம் மெதுவா அந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா காம் டவுன் ஆகும். அந்த காம் டவுன் ஆகும் போது வந்து பார்க்கணும், கொஞ்சம் உங்களுக்கு வந்து விவேகம் பண்றதுக்கான ஒரு சாமர்த்தியம், ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவைட் ஆகி விருத்திகள் மெதுவா கம்மியா வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விருத்தியில நாமம் இருக்கு ரூபம் இருக்கு, நாம ரூபத்துக்கு அந்நியமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் இருக்கேன். அந்த நானா அந்த பரமாத்மா கான்சியஸ்னஸா இருக்காரு அப்படின்னு அந்த கான்சியஸ்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விருத்தியில இருக்க நாம ரூபத்தை எடுத்தீங்கன்னா விருத்தியில வேற எதுவும் இல்லைங்க, வெறும் சைத்தன்யம் தான் நாம ரூபமா பரிணமிக்குது. அப்ப நாம ரூபத்தை எடுத்தோன்னே ஆபரணத்தை எடுத்தோன்னே தங்கம் தான் அங்க மிச்சம் இருக்கும். நாமரூபத்தை எடுத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கும். அந்த வெறும் கான்சியஸ்னஸ் தியானம் பண்ணீங்கன்னா சுத்த பிரம்மம். அதையே வந்து நாமரூபத்தோடு சேர்ந்து பண்ணீங்கன்னா அது ஈஸ்வர ரூபம். இந்த மொத்த பிரம்மாண்டமும் நாமரூபத்தோடு இருக்கிற சைத்தன்யம், இது மொத்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர ரூபம். இது மொத்தமும் ஈஸ்வரம் தான். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். எப்படி அப்படின்னா நாமரூபம் மாயா, மாயையோட சைத்தன்யம் சேர்ந்துச்சுன்னா என்னது, ஈஸ்வரன். அப்ப இந்த மொத்த உலகமும் ஈஸ்வரமயம். அப்ப இந்த மனசும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தாட்டும், இந்த உலக விஷயமா இருக்கிற எல்லா தாட்டும் ஈஸ்வரமயம். அந்த சமாதிக்கு போகும்போது மெதுவா என்ன பண்ணும், அந்த தாட் நாமரூபத்தை எடுத்துட்டீங்கன்னா நாமரூபத்தை எடுத்ததுக்கு பிறகு மிச்சம் நான் சைத்தன்யம் மட்டும் மிச்சம் இருக்கும். நாமரூபத்தோடு சேர்த்தா ஈஸ்வரன், நாமரூபம் இல்லைன்னா சுத்த பிரம்மம் அப்படின்னு ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க தெரியுது, இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் வந்து அபிஷயத்துவா
விஷயம் இல்லாத காரணத்தினால அதோ மனோன கச்சதி, மனசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அடைவதில்லை. ஏன ஆகுர் மனோமதம், ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், முதல் கண்டத்திலேயே பார்த்திருக்கோம். என் மனசான மனுத்தே ஏனாகுர் மனோமதம் பார்த்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எதனால் இந்த மனது சிந்திக்கின்றதோ ஆனால் எதனை இந்த மனதால் சிந்திக்க முடியாதோ அப்படின்னு ஏற்கனவே வந்திருக்கு. மனசோ மனோயத்து, மனசுக்கும் மனதாக அது இருப்பது அப்படின்னு. மனசுனா என்னது? நாம ரூபம்ன்றது மனசு. அந்த நாம ரூபத்துக்கு ஆதாரமா இருக்கிறது யாரு? நான், சைத்தன்யம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மனோமதம் இதீச்ச உக்தம், இந்த விதமா முன்னாடி முதல் கண்டத்தை சொல்லப்பட்டது. தூ கச்சதி இவ இதி மனசோ அபி மனஸ்துவா, போறது மாதிரி மனசு வந்து அந்த பிரம்மத்தை அடையிற மாதிரி தெரியுது, ஆனா அடையல. மனசு எப்பவுமே நாம ரூபமா தான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருக்கிற சாதகன் பேன்ஸ் பிரம்மோஸ்மின்ற மாதிரி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாம ரூபத்தை எடுத்துட்டு ஆதாரமா இருக்கிற அந்த தத்துவத்தை பார்க்கணும். அதான் மெத்தட். அதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்றாரு, ஆத்மபூதத்வாச்ச பிரம்மன, அந்த பிரம்மம் எப்படிப்பட்டதா இருக்கு? நானா இருக்கு. ஆத்மபூதத்வாச்ச பிரம்மனக தத்து சமீபே மனோவர்த்தத்தை இது. அப்ப அந்த ஆத்மபூதத்துக்கு பக்கத்துலதான், கான்சியஸ்னஸ்க்கு பக்கத்துலதான் இந்த மனசு இருக்கு. இந்த மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது? கான்சியஸ்னஸ். அதுக்கு மேல மாயா, மாயாவோட திரிகுணாத்மிகா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி ரூபமா மனசா அது பரிணமிக்குது. அப்ப எது அந்த மனசுன்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ரூபமா இருக்கிற திரிகுணாத்மிக விருத்தி. இவ்வளவுதான் மனசு. மனசுன்றது வெறும் நாம ரூபம் தான். அந்த நாம ரூபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா நான் அப்படின்றதுக்கு பக்கத்திலேயே இருக்கு. ரொம்ப க்ளோசஸ்ட் எது அப்படின்னா இந்த மனோவிருத்தி தான் இந்த நானுக்கு. அதனால இந்த பிரம்மத்துக்கு ரொம்ப சமீபத்துல இந்த மனசு இருக்கிறதுனால உபஸ்மரதி அனேன மனசாயேவ, நம்ம இந்த மனசுனால தானே ஸ்மரணம் பண்றோம். ஓம் 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 அப்படின்னு யார ஸ்மரணம் பண்றோம்? நம்ம திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யா, பிரணவத்தை ஈஸ்வரன் என்று அறிவாயாக திரும்ப திரும்ப நம்ம ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிரணவன் தான் பிரம்மம், பிரணவன் தான் பிரம்மம், ஓங்காரம் பிரம்மம் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்களை நான் வந்து தலையில குட்டிக்கிட்டே இருக்கேன் டெய்லி. எதுக்காக நான் காலையில டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க புத்தி வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கும் போதே ஸ்மரணம் பண்ணணும், உபாசிக்கும் போதே அந்த ஈஸ்வர பாவம் வரணும், நினைக்கணும், ஈஸ்வரனை நினைக்கணும், ஈஸ்வரன் ஓங்காரமா இருக்காருன்னு நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த மனசை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், இவ்வளவு நேரம் வந்து நான் பேசுறேன், உள்ளுக்குள்ள சிந்தனை பண்றேன் அப்படின்னா அப்ப அதுக்கு எதை சிந்தனை பண்றேன்? அந்த பிரம்மத்தை. அந்த பிரம்மத்தை சிந்தனை பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசு ரொம்ப க்ளோசஸ்டா இருந்துகிட்டு பண்ணுது. மனசு வந்து வெளிமுகமா திரும்பிச்சுன்னா அநேக விருத்திகள் ஆயிடுது. இதே மனசு உள்முகமா திரும்பிச்சுன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா மனசு திரும்பிச்சுன்னா ஆத்மா தான், வேற எதுவும் இல்லை, வேற எந்த வஸ்துவும் இல்லை. இந்த மனம் இந்த திரும்பிச்சு அப்படின்னா போதுமான மனம் புத்தி சித்தம் எல்லாத்தையும் ஒன்னாக்கி விருத்தி ரூபமா மட்டும் சொல்லுது. இந்த விருத்தி அந்தர்முகம் ஆச்சுன்னா அங்க வேற எதுவுமே இல்லை, வெறும் பிரகாசம் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம்? உபஸ்மரத்தினா பக்கத்துல இருந்துகிட்டு திரும்ப திரும்ப அந்த பிரம்மத்தை ஸ்மரணம் பண்றோம். மனசாயேவ தத் பிரம்ம வித்வான், வித்வான்னா ஞானி புருஷன். ஞானி புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த மனசாலதான் திரும்ப திரும்ப அந்த பிரம்மத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்ல, யஸ்மாத் தஸ்மாத், எந்த காரணத்தினால இதனாலேயோ அந்த காரணத்தினால பிரம்ம கச்சதி வைதி உச்சதே, இந்த மனம் பிரம்மத்தை அடைவது போல பிரம்மத்தை வந்து டெய்லி பிராப்தி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. உண்மை இல்லை. அபீக்ஷணம்னா என்ன அர்த்தம்? மந்திரத்துல இருக்கிற அபீக்ஷணம் அப்படின்னு இருக்கு. அபீக்ஷணம்னா புனப்புனக பௌன புண்ணியன்னு சொல்லுவோம், திரும்ப திரும்பன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப இன்னொரு பேர் அபீக்ஷணம் அப்படின்னு பேர். திரும்ப திரும்ப சங்கல்பம். நம்ம எல்லாம் எதை சங்கல்பம் பண்றோம்? எப்படியாவது இந்த ஜீவனத்துக்குள்ளார அந்த பிரம்மத்தை அடைஞ்சிடும், எப்படியாவது இந்த ஜீவனம் சாஃபல்யம் ஆயிடும், பிரம்மானுபூதி அடைஞ்சிடும், அப்படிதானே சங்கல்பம் பண்றோம். பிரம்ம தரிசனம் தானே ஆத்மாவாரே திரஷ்டவ்யா. எதுக்காக வந்திருக்கோம்? எதுக்காக சங்கல்பம் பண்றோம் நம்ம? நான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன். சங்கல்பம் வெளியில காம சங்கல்பம் பண்ணாதீங்க, காம சங்கல்பம் பண்ணாதீங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அப்ப காம சங்கல்பம் பண்ணாம எதை சுவாமி பண்றது? ஈஸ்வரனையே சங்கல்பம் பண்ணுங்க, ஈஸ்வரன் தான் வேணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுங்க. அதுக்கு என்ன பேரு? உபனிஷத் சொல்லுது, ஆத்ம காமஹா ஆப்த காமஹ அகாமோ நிஷ்காமோ பவதி அத்ரைவ சமவினியந்தே அப்படின்னு மந்திரம் பிருகதாரண்யத்துல சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எவன் ஆத்மாவையே சங்கல்பம் பண்றானோ,
மந்திரம் கட்டோபனிஷத்து சொல்லுது, யமைந்தேஷவனுக்கே தேனலவ்ய, எவன் ஆத்மாவையே தேர்ந்தெடுக்கிறானோ சங்கல்பிக்கிறானோ அவனுக்கு ஆத்மா தன்னை பிரகாசப்படுத்துது அப்படின்னு. அப்ப வித்வான்கள் எல்லாமே, நல்ல புத்திசாலிகள் எல்லாமே என்ன பண்றாங்க, பிரம்மத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா மனசால் சங்கல்பம் செய்யறோம். பகவானே பகவானே பகவானே, பிரம்மமே நீதான் நானா இருக்கேன்னு சொல்லுது சாஸ்திரம்லாம். உன்னை எனக்கு தெரியப்படுத்து, உன்னை எனக்கு பிரகாசப்படுத்துன்னு எல்லா முமுட்சுக்களும் என்ன பண்றோம், சங்கல்பம் பண்றோம். அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுனால சங்கல்போ பிரம்ம பிரேஷிதஸ்திய மனக, ஈக்ஷணம் பண்ணுது, ஆசைப்படுது, பார்க்குது. இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசால தானே இந்த உபனிஷத்தை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப நம்ம கேட்கிறோம், சிந்திக்கிறோம், எல்லாம் இந்த மனசுனால தானே பண்றோம். அத உபஸ்மரண சங்கல்ப அபி அபி ஆதிபிர் லிங்கைகி. அப்ப இந்த மனதினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபஸ்மரணம், திரும்ப திரும்ப நினைக்கிறோம், அந்த மனசுனால சங்கல்பம் பண்றோம் அந்த பிரம்மத்தையே. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லிங்கைகி, இந்த முதலான லிங்கங்கள் மூலமா பிரம்ம மனோ அத்தியாத்ம பூதம், இந்த பிரம்மம் தான் அத்தியாத்மத்துல மனசாக இருக்கிறது. மனோ பிரம்மேதி உபாசித்த பக்கத்துல இருக்கீங்க, இந்த உபாசம் ரெண்டு இருக்கு. ஒண்ணு காரணம் சொல்லியிருக்கோம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மனோ பிரம்மேதி இது பதபாஷியத்துல நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா மனோ பிரம்மேதி உபாசித்த, மனதை பிரம்மம் என்று உபாசனை செய்வாயாக. பிராண பிரம்மேதி உபாசித்த, பிராணனை பிரம்ம ஸ்டெப்ஸ் இருக்கு. வாக்கை பிரம்மம் என்று உபாசனை செய், அதுக்கப்புறம் மனதை பிரம்மம் என்று உபாசனை செய், அதுக்கப்புறம் பிராணனை பிரம்மம் என்று உபாசனை செய், அதுக்கப்புறம் பிரகாசத்தை பிரம்மம் என்று உபாசனை செய். மூணு இருக்கு, வாங்மயோ மனோமயோ பிராணசரீரக பாரூபக, இந்த 4 தான் உபாசனை. முதல்ல வாங் ஜபம் பண்றது, ரெண்டாவது மனோவிருத்தியாக்கி மனசை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம்னு உபாசிக்கிறது, மூணாவது பிராணனை உபாசிக்கிறது, அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு வெறும் பிரகாசம் ஜோதி அப்படின்னு உபாசிக்கிறது. நம்ம ஜோதியை பார்த்துட்டோம், ஜோதி உபாசனை வித்யுத்துல பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணனை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நடுவுல பைபாஸ் பண்ணிட்டு மனோ பிரம்மேதி உபாசிதக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த உபாசனை எங்க சொல்ல போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கு பிரம்மேதி அப்படின்னு தத்வனம் நாமத்தை சொல்ல போகுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்ம பூதம் உபாசியம் இது அபிப்பிராய, அத்தியாத்மத்துல இந்த தேகத்துல வந்து அந்த பிரம்மம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதாக இருக்கின்றது என்று உபாசனை செய்ய வேண்டும் அப்படின்னு. இதோட இந்த மந்திரம் 5வது மந்திரம் முடிச்சு, மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண.